தண்ணியில் எரியிற அடுப்பு, அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை கேஸாக பயன்படுத்தி நம்ம ஸ்டவ்லாம் எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி, இன்டர்நெட், நிறைய மீம்ஸ் இது எல்லாத்துலேயுமே கூட நிறைய வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இது நிஜமாலே உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு. அவங்ககிட்ட நம்ம கேட்டோம், நீங்கள் வாங்க பிளான்ட்டை விசிட் பண்ணி வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் நெருப்பு இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செஞ்சு காமிச்சிருந்தாங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்ன காமிச்சிருந்தார் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம தண்ணியை சுட வைக்கணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம் கூட ஆகும்னு வச்சுங்களேன். பட் அங்கே வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை நமக்காக வந்து அவர் கொதிக்க வச்சு காமிச்சார். நமக்குன்னு தனியாக வந்து கொதிக்க வச்சு காமிச்சார். கொதிக்க வச்சு காமிக்கும் போது அது வந்து 1 நிமிஷம் 7 செகண்டில் கொதிச்சிச்சு. இந்த டைமிங்கில் அது வந்து கரெக்டாக சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான கேள்வியாக என்ன வருது அப்படின்னா, அதோடைய எஃபெக்டிவாக நல்லா இருக்குது, தண்ணியிலேருந்து அது பிரித்து எடுக்குது, அதோடைய டெக்னிக்காலிட்டிஸ் மட்டும் மேபி பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வருமா இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மொத்த பிளான்ட், இந்த மொத்த மிஷினுமே வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா இடையிலேயே வந்து ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆனும் போது அது நம்மளால யூஸ் பண்ணவே முடியல. அப்போ கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கும்? அது எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு செஞ்சு காமிச்சாரு. அதில் ரீடிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கரண்ட் அடுப்பு இருக்குது, நம்ம கரண்ட் அடுப்பில் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். நம்மகிட்ட இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இதை வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு சூடு பண்ண போகிறோம். இது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கரண்ட் எடுத்து கொதிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பாஸ் பண்ணிடுங்க. அதே 5 டா. இப்போ என்னென்னா அவர்கிட்ட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கேட்டோம், உங்கள் மிஷின் எவ்வளோ அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு செஞ்சு காமிங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன செஞ்சு காமிட்டாருன்னா 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி காமிச்சார். அதுக்கு எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட வால்டேஜ் வந்து 240 வால்ட்ஸ் கரண்ட்டில் அது ஓடிச்சு. அதே மாதிரி 8 ஆம்ப்ஸ் வந்து 8 ஆம்பியர் கரண்ட் வந்து அதை எடுத்துக்கிச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த மிஷினோட கெப்பாசிட்டி 1920 வாட்ஸ் கிட்ட வருது. அதாவது வீட்டில் நாம் நார்மலாக ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது 900 வாட்ஸ் 1000 வாட்ஸ் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 2 அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ அதே அளவுக்கான கரண்ட்டை வந்து அந்த மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து எடுத்துக்குது. இப்போ நம்ம இது எவ்வளோ ஆச்சு? இப்போ நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கான எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இது வந்து நமக்கு ரன் பண்ணும்போது 5 ஆம்ப்ஸ் கிட்ட கரண்ட் எடுத்துச்சு. நம்ம வால்டேஜ் செக் பண்ணப்போ 230 வோல்ட்ஸ் வந்துச்சு. அப்போ பார்த்தோன்னா இது வந்து 1150 கிலோவாட் ஒரு அயன் பாக்ஸோட கொஞ்சம் அதிகமான கரண்ட்டை வந்து இது எடுத்திருக்கு. இப்போது இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா எஃபிஷியன்சி. இப்போது இது எவ்வளோ டைமில் வந்து அதே 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணியிருக்கு. அதே வந்து அவர் காட்டின மிஷின் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தோன்னா, அவர் காட்டின மிஷினில் 1 நிமிஷம் 7 செகண்டில் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஆனால் நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸ், 5.25 நிமிஷம் வந்து டைம் எடுத்திருக்கு. அப்படி பார்த்தா அது எஃபெக்டிவாக தான் இருக்குது இண்டக்ஷனோட. இதை மட்டும் நம்ம வச்சு சொல்லிட முடியாதுல்ல. இது ஆக்சுவலாக நம்ம 2 மாதம் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 மாதம் யூஸ் பண்ணால் அது நமக்கு எந்த அளவுக்கு செலவு வைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் அடுப்பு யூஸ் பண்ணுவோமா வீட்டில் எவ்வளோ? சரி, இதோட கன்க்ளூஷன் தான் என்ன? ரொம்ப நேரம் பேசியாச்சு. கன்க்ளூஷன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்க்ளூஷனாக நம்ம சொல்ல வேணாம், அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம். இது வரைக்கும் பேசினதோட கீ பாயிண்ட்ஸ், அதுலேருந்து ஆடியன்ஸ் பீப்புளே வந்து அவருடைய கன்க்ளூஷன் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபஸ்ட்டு என்னென்னா, இது கரண்ட்டு போனால் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. எஸ், என்னென்னா இப்போ நம்ம எல்பிஜிக்கு இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்பிஜியோட ஆல்டர்னேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்பிஜி இருக்கக்கூடிய வீட்லேயே இண்டக்ஷன் எதுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது அவசர காலத்தில் எக்ஸ்ட்ரா 4 பேர் வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது சமைக்கணும், இல்லைனா எல்பிஜி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் தான் இருக்கும். மோஸ்ட்லி பேச்சுலர் வீடுகளில் இருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. இது வாங்குறதுக்கு 25,000 இவங்க கவர்மெண்ட் மானியெல்லாம் போக கிட்டத்தட்ட 25,000 ரூபா வருன்றாங்க. 25,000 கொடுத்து நான் இஎம்ஐலே கொடுத்து வாங்குறேன். ஒரு 10 வருஷம் இஎம்ஐ போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு 2,500 ரூபா. அப்போ மாதத்துக்கு 200 அப்போ 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணோன்னா 200 400 ப்ளஸ் இதுக்கு செலவானது ஒரு 250. மொத்தம் 2 மாதத்துக்கு 650 ரூபா ஆகுது. 2 மாதத்துக்கு 650 ரூபா ஆகுது. இது போக என்ன இருக்குன்னா, அதில் இதோட சிஸ்டமே என்னன்னே தெரியாது. இதுக்குள்ளே நிறைய சென்சார் இருக்குது, நிறைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது. இதை போக இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுனாலும், அதாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா இப்போ எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இது ஒரு புது சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால எத்தனை பேர் அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. அது போக மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. 4வது பாயிண்ட் வந்து இது என்னென்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ பார்த்த வரைக்கும் இது ஓவராலாக தெரியுது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வருமா வைக்காமா இல்லை என்ன சிக்கல் இருக்குங்கிறது வந்து எப்போவும் ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து
அது ஈஸியாக எஃபெக்டிவாக மக்களை வந்து போய் சென்றடையும். ஆனால் இப்போ எல்பிஜி ஏன் ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு, இப்போ சேர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் எதுவுமே இல்லை. இங்கே ஆன் பண்ணால் அது கேஸ் வரும், கேஸை பற்ற வச்சா எரியும். ஆனால் இங்கே வந்து நடுவில் ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பிளாக் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது எவ்வளோ காஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய இன்ஜின்குள்ளே இருக்குது. அப்போ அந்த இன்ஜினில் ஒரு ஃபால்ட் வருதுன்னா அதுக்கான டெக்னீஷியன் யார்? டெக்னீஷியன் வந்து இவங்க பர்சன்ஸ் தான் போகணும், வேறு யாருக்கும் அந்த டெக்னாலஜி தெரிய போகிறதில்ல. அப்போது அது எல்லாத்தையுமே எனக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குமா, சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கிறதுல நான் ஒரு H1NC கேஸை ப்ரிஃபர் பண்ணணும்னா அதுக்கான சர்வீஸ் சென்டரோ அதுக்கான அத்தரைஸ்ட் பர்சனும் எனக்கு பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். இது வந்து 4வது பாயிண்ட். இப்போ 5வது மெயினான பாயிண்ட் என்னன்னா, டெக்னிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே அதோடைய ஒர்க்கிங் மட்டும் நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. வெளியிலேருந்து சொல்லும் போது ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நம்மளுமே ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து காமிச்சிட்டோம். பட் உள்ள இன்டெப்த்தாக நிஜமாலே அதுதான் நடக்குதா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா, அது வந்து அவங்க சொன்ன மாதிரி பேட்டர்ன்லாம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்காக வந்து இந்த 5 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நிறைய பேருக்கு தோணும், நீ வந்து ஒரு நல்ல இன்வென்ஷன் வருது, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை வந்து நீங்கள் மட்டன் நட்டுற மாதிரி பேசுகிறீங்க, அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. அது நிஜமாலே ஒரு நல்ல இன்வென்ஷனாக எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது, நம்ம வந்து கேட்டோம், அவங்க வந்து வர சொன்னாங்க, நம்ம அதனால் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்ததில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ எங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸுங்கிற விஷயம் ஒன்று தோணுது. அதுக்கப்புறம் கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு க்ரீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக மாற்றினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. மற்றபடி நம்ம டீமில் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை இப்போ பேசிட்டு இருக்கும்போது கேமராமேன் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது, அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லை, என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. அப்போது இதோடைய பாசிட்டிவ் சைட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, நெகட்டிவ் நம்ம சொல்லலை. இதெல்லாம் வந்து இது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய விஷயங்களா இது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம். மற்றபடி இதை மட்டம் தட்டுறதுக்கான எந்த வித நோக்கமே கிடையாது. இதை வந்து என்னங்கிறத பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா ப்ரோ? எனக்கு எதுவும் சொல்லணுக்கு இல்லை. எனக்கு அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே என்ன இருந்துச்சு அவர் கண்டுபிடிச்ச அந்த இன்ஜின் கிராய்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், மக்களுக்கே சொல்கிறதுக்கு டிரான்ஸ்பரன்சி நிறையா இருக்கும். ஓகே, அதனால் வந்து சப்போஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லைனா நம்ம போய் பார்த்தோம்ல அவர்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேள்விகள் மட்டும் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிஜமாலே இது வந்து பீப்புளுக்கான ஒரு ப்ராடக்டாக மாறும். பீப்புளுக்கான ப்ராடக்டாக மாறுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் Auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.